தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பி. மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் 7ஆம் இடத்திற்கு மாறி அப்படியே உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். ஆனால் அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தோடு அவர் அப்படியே உச்ச பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல உச்சம், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் இப்போது அப்படியே பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். ஆக என்ன, அவரே அவருடைய 4ஆம் வீட்டுக்கு ஆட்சியாக வந்துடுறார். சுகஸ்தானத்தில் வந்து பரிவர்த்தனை நடக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத சுக அமைப்புகள் இப்போது கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம். எல்லா நிலைமைகளையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த தோல்விகள் எல்லாம் விலக போகுது. ஒரு 2 மாதமாக 8ல் செவ்வாய் இருந்ததுனால வருமானம் எல்லாமே நிறைய பேர் இருந்தீங்க. 2-3 மாதமாகவே பெரிய வருமானம் கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு தடை இருந்தது. 8ல் செவ்வாய் இருந்தாலே கோபம் வரும், தனம் கட்டுப்படும். வர வேண்டிய காசு 100 ரூபா, வர வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் வருது, 30 ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரியான தனவரவு பணவரவு மட்டுப்பட்டு இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது விலகி நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக வந்துவிட்டது. கடந்த காலத்தில் வாகன விஷயத்தில் சோதனைகளை அனுபவித்தவங்க, 4ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால வீடு கட்டி கொண்டிருந்தவர்கள் அப்படியே பாதியில் வீடு கட்டினதை நிறுத்த வேண்டியதாக ஆகிப்போச்சு. அல்லது ஒரு மாதிரியாக வீடு ஃப்ளாட் வாங்குறதுல ஒரு வில்லங்க அமைப்புகள், வீடை எடுத்துக்கிட்டாலே ஏதோ ஒன்று கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரல, அவர் வந்தால் இவர் வரல அப்படின்ற மாதிரி வீடு வாகன விஷயத்தில் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்தித்தவர்கள், வாகனம் இந்த அம்மா வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, அப்பா வாங்கி கொடுக்க மாட்டேன்றாங்க, நான் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான இளைய பருவத்தினரை சொல்கிறேன். இளைய பருவத்தினருக்கு விருப்பப்பட்ட வாகனம் வாங்க முடியாத அத்தனை சூழல்களும் இப்போது நல்ல விதமாக 4ஆம் இடத்துல அப்படியே உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லாம் கேட்டது கிடைக்கக்கூடிய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. அம்மா வழி அமைப்புகளையும் பிரச்சனைகள் இருந்தவங்க எல்லாத்துக்குமே அது தீரப்போகிறது. குறிப்பாக பிறந்த வீட்டுடைய பெருமையை புகுந்த வீட்டில் நிலைநாட்ட முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஒரு மாமியார்கிட்ட கொடுமை, மாமனார்கிட்ட கொடுமை, புருஷன் கூட நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல, ஏன்டா கல்யாணம் பண்ணி வந்தோம்னு இருக்குது, இங்கே அம்மா அப்பாவை பார்க்குறதா அல்லது மாமனார் மாமியார்கிட்ட இது கொடுக்குறதா, இந்த மாதிரி புகுந்த வீட்டிற்கும் பிறந்த வீட்டிற்கும் பாலமாக இருக்கக்கூடிய விதத்தில் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே இந்த மாதம் நிம்மதியாக இருக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏற்கப்படும். மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். இதை விட வேற என்ன இருக்குது? மாமியார்கிட்ட என் மாட்டு பொண்ணு மாதிரி உண்டா, என் மருமக மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த 4ஆம் இடத்துல உச்சனாகி பரிவர்த்தனையாகி இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய தயவினால் நடைபெறப் போகிறது என்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. என்ன, கடன் தொல்லைகள் இப்போது கொஞ்சம் இருக்குது, நோய் நொடிகள் கொஞ்சம் இருக்குது, பெரியவர்கள் வயதானவர்களுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரியெல்லாம் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்காது. இதோ இன்னும் 3 மாதத்தில் கண்ணை மூடி முழிப்பதற்குள் மே மாதம் வரப்போகிறது. மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் நன்றாக இருப்பதற்கான அச்சாரம் போடுகின்ற சில விதமாக 4-6 கூடியவர்கள் பரிவர்த்தனை இருக்கின்றபடியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மோசமான மாதமாக இது இல்லாமல் நீங்கள் சாதிக்கக்கூடிய சவால்களை அப்படியே தீர்க்கக்கூடிய உன்னத மாற்றங்கள் இருக்கக்கூடிய யோக மாதமாக அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 பிப்ரவரி மாதம்